ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நாம சித்து ஸ்டோரி டைம் சேனல்ல ஒரு திருக்குறள் நீதி கதை தான் கேட்க போறோம். முதல்ல திருக்குறளை கேட்டுடலாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். இந்த குறளுக்கான விளக்கத்தை ஒரு குட்டி கதை மூலமா நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். கதைக்கு போகலாம். ஒரு காட்டுல ஒரு கொக்கும் நரியும் வாழ்ந்து வருது. ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களா பழகிட்டு வராங்க. ஒரு நாள் நரி என்ன பண்ணுதுன்னா, கொக்கை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்குது. கொக்கும் நரியோட வீட்டுக்கு போகுது. இப்போ நரி கொக்கை நல்லா உபசரித்து டேபிளில் உட்கார வைக்குது. நரி என்ன பண்ணுதுன்னா, கொக்குக்காக பாயாசம் ரெடி பண்ணியிருக்கு. அந்த பாயாசத்தை 2 தட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்குது. நரிக்கான ஒரு பேராசை வந்துடுது. இந்த பாயாசம் எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்றணும், கொக்குக்கு தரக்கூடாது அப்படின்னு நினச்சி முதல்ல அதோட தட்டில் இருக்கிற பாயாசம் எல்லாத்தையும் நரி கடகடன்னு குடிச்சு முடிச்சிருது. நரி இப்போ கொக்கை பார்த்து கிண்டல் பண்ணுது. அடடா கொக்கே, உனக்கு தான் கழுத்து நீளமாக இருக்கே, உன்னால் எப்படி தட்டில் இருக்கிற பாயாசத்தை குடிக்க முடியும்? சரி, ரொம்ப கஷ்டப்படாத, உனக்கு பதிலாக உன்னோட பாயாசத்தையும் சேர்த்து நானே குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நரி கடகடன்னு கொக்கோட பாயாசத்தையும் எடுத்து குடிச்சிருது. கொக்கும் எதுவுமே சொல்லலை. சரி நண்பா, ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு நீ என்னோட வீட்டுக்கு கண்டிப்பாக விருந்துக்கு வரணும் அப்படின்னு நரிக்கு அழைப்பு விடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு கொக்கு போயிடுது. மறுநாள் நரி கொக்கோட வீட்டுக்கு போகுது. கொக்கு ரொம்பவே சந்தோஷத்தோட நரிய வரவேற்குது. நரிய தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுது. ரொம்பவே சந்தோஷப்படுது கொக்கு. நரிய ஒரு டேபிள்ல உட்கார வச்சுட்டு கொக்கு உள்ள போயிட்டு 2 ஜாடியில பாயசத்தை கொண்டு வந்து டேபிள்ல வைக்குது. வச்சுட்டு கொக்கு மீண்டும் உள்ள போயிடுச்சு. இந்த ஜாடியை பார்த்ததுமே நரிக்கு ரொம்பவும் வருத்தமாயிடுது. ஓஹோ, நேத்து நம்ம அப்படி நடந்துக்கிட்டோம்ல, அதனால பழி வாங்குறாங்க போல அப்படின்னு ரொம்பவே வருத்தமாயி உட்காந்துருக்கு. சங்கடத்தோட உட்காந்துருக்கு. இப்போ கொக்கு உள்ளே இருந்து வெளியில வருது. 2 பிளேட்ல பாயசத்தை கொண்டு வந்து அந்த டேபிள்ல வச்சுட்டு அந்த ஜாடியில இருந்த பாயசத்தை தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுக்குது. அந்த பிளேட்ல இருந்த பாயசத்தை நரி கிட்ட கொடுக்குது. நரியே, நேற்று நீ பாயசம் சாப்பிட்டதை வச்சே உனக்கு எந்த அளவுக்கு பாயசம் பிடிக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால உனக்கு பிடிச்ச மாதிரி நான் நிறைய செஞ்சுருக்கேன், நீ நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லுது. கொக்கு பேசினதை கேட்டதுமே நரிக்கு ரொம்பவும் வருத்தம் ஆயிடுது. நேற்று நாம் கொக்கை கிண்டல் பண்ணிட்டு கொக்கை சாப்பிடவே விடாமல் பண்ணிட்டோம். ஆனால் கொக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பாயசத்தை செஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நரி ரொம்பவே வருத்தப்பட்டு தான் பண்ண தப்பையும் உணர்ந்துருது. கொக்கு கிட்ட இப்போ நரி சொல்லுது, கொக்கே, என்னை ரொம்பவும் மன்னிச்சிரு, நீ நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு தீங்கு செஞ்சேன், ஆனால் பதிலுக்கு நீ எனக்கு நன்மை தான் செஞ்சுருக்க. நான் இனிமேல் யாரையும் எப்பவும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்னு மனசார மன்னிப்பு கேட்குது. கொக்கும் நரிய மன்னிச்சிருது. கொக்கும் நரியும் மீண்டும் நல்ல நண்பர்களா பழக ஆரம்பிக்கிறாங்க. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். ஒருவர் நமக்கு தீங்கு விளைவிக்கும் போது அவரை தண்டிக்கிறதுக்கு நாமளும் தீங்கு தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. அவர் வெட்கப்பட்டு கூனி குறுகிற அளவுக்கு பல மடங்கு நாம நன்மையை செய்யறது தான் அவரை தண்டிக்கிறதுக்கு சமமாகும் அப்படின்னு திருவள்ளுவர் இந்த குறள்ல சொல்லியிருக்காரு. என்ன குட்டீஸ், இந்த திருக்குறளும் அதற்கான விளக்கமும் அந்த கதையும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு சிறந்த கதையோடு அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.